வெல்கம் டு அவர் பைக் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்மளோட பைக் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எஸ்டிமேட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எஸ்டிமேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது மூலமாக கஸ்டமருக்கு கொட்டேஷன் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்ட் பண்ண கொட்டேஷன் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் நீங்கள் டேரெக்டாக சேல்ஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ரிப்போர்ட்ஸையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்டிமேட் நம்மளோட பைக் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை நம்ம எப்படி என்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளோட பைக் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கான்ஃபிகரேஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்டாக் ரெடியூஸ். இப்போ எஸ்டிமேட்டில் நம்ம பொட்டேஷன் சென்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஸ்டாக் ரெடியூஸ் ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்து அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ரெடியூஸ் ஆகும். இல்லை அப்படின்னு நோ அப்படின்னு கொடுத்து அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ரெடியூஸ் ஆகாது. ஸோ அந்த செட்டிங்ஸை நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி நம்ம எஸ்டிமேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூ எஸ்டிமேட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கஸ்டமருக்கு நீங்கள் கொட்டேஷன் பண்ண போறீங்களோ அந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே நியூவாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். டவுன்லோட் கிளிக் பண்ணி என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் ஆயிரும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் ஆயிரும். நெக்ஸ்ட் எவ்வளோ குவான்டிட்டியோ அந்த குவான்டிட்டி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் பேமெண்ட் டைப் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் பிரிண்ட் ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறத கேட்கும். ஸோ பிரிண்ட் அப்படின்னு எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ அந்த டீட்டெயில் மட்டும் சேவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் கஸ்டமருக்கு கொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த எஸ்டிமேட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்டிமேட்டில் ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எடிட் எஸ்டிமேட்டில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்டிமேட் பேமெண்ட். இது மூலமாக நீங்கள் கஸ்டமருக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அவங்களோட நேம் செலக்ட் பண்ணிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பெய்ட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த செட்டிங்ஸில் பார்த்துக்கலாம். இந்த கஸ்டமருக்கு நம்ம இப்போ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் பெய்ட் பண்ணியிருக்கோம், அது போக எவ்வளோ ரிமைனிங் அமௌண்ட் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம இந்த பிளேஸில் நம்ம பே பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்டோட டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான செக் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காண்டி ஏதாச்சும் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறோமோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். இந்த மாதிரி தான் நம்ம பேமெண்ட் பண்ணணும். இப்போது நம்ம எஸ்டிமேட் என்ட்ரி எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது, ஸோ எப்படி ஸ்டாக் செக் பண்ணணும், ஸோ அதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்மளோட பைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.